ரெண்டு மூணு கேள்விகள் வந்திருக்கு. அந்த கேள்விக்கு முடிந்த அளவு நாங்கள் பதிலை தேடணும். அதில் ஒன்றுதான் இந்த ஜெம் என்று வார நேரத்தில் ஜெம் சம்மந்தமாக தான் கேட்டிருக்கிறாங்க. அதில் நெச்சுரல் கல் இருக்குது, ஹீட்டட் இருக்குது, அதே மாதிரி கலர் அடிச்சது இருக்குது, வோம் பண்ணது இருக்குது, ட்ரீட் பண்ணது இருக்குது. இதெல்லாம் இதில் எது கூடும் கூடாது அப்படி ஒரு கேள்வி வந்திருக்கு. அப்போ அதில் எப்பயும் சொல்லுவாங்க, குர்ஆன்ல கூட அல்லாஹ் சொல்றான், ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலம். உங்களுக்கு தெரியலாட்டி தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும். அதானே? அப்ப என்னைய விட இப்போ உதாரணமாக உங்களுக்கு இருக்கிற ஜெம்ல உள்ள நுழைச்ச பார்க்கறதுல நாங்கள் 0 வைக்கலாம், சரி. ஆனால் பல வருஷங்களாக இந்த ஃபீல்டு இருக்கக்கூடிய பலரோடு கதைச்சு இப்போ 2-3 நாளாக இது சம்பந்தமாக கதைச்சு இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. அந்த முடிவை சொல்றேன், அது ஃபத்துவா அல்ல, நீங்களுமே தேடுங்க. அதாவது ஒரு கல்லை ஹீட் பண்றதுக்கு தானே, ஹீட் பண்ணி கலர் வருது, சர்டிபிகேட்ல ஹீட்டர் வந்தாச்சு, அதை விற்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு கல்லை நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்றோம், கொரியன் ட்ரீட்மெண்ட் பண்ணணும் வைங்களேன், அது சர்டிபிகேட்ல காட்டும், ஒரு இங்கிலீஷ் லெட்டர்ல காட்டும். பெர்லியம் அடிச்சுன்னு வைங்களேன், அதுக்கு பிஇன்னு காட்டும், சர்டிபிகேட்ல காட்டும், பிரச்சனை இல்லை. ஆனா இன்றைக்கு பிரச்சனை எங்க தெரியுமா? இந்த வோம் பண்ற விஷயத்துல கொஞ்சம் பேர் கூடுமன்றாங்க, கொஞ்சம் பேர் கூடாதுன்றாங்க. பிசினஸ் பண்றாங்களும் ஒவ்வொரு விதவிதமான கருத்துக்களை சொல்றாங்க, அல்லாஹு ஆலம். ஆனால் நிறைய பேர்ட்ட விசாரிச்சளவுல அவங்க சொல்ற பகுதி என்னன்னா, இந்த வோம் பண்றது, ஒரு கல்லை வோம் பண்றது, இந்த ரேஸ், இந்த ரேடியோலஜி அந்த மெஷின் இருக்குது, அந்த உதாரணம்